மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே நமச்சிவாயபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட செம்மங்குடி பகுதியில் பழமையான மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் சித்திரை 1ஆம் தேதி வருடப்பிறப்பன்று சுவாமிக்கு மண்டகப்படி எனப்படும் அபிஷேக ஆராதனை செய்யப்படும் வைபவம் அப்பகுதியைச் சேர்ந்த தலித் மக்களால் செய்யப்படும். இந்நிலையில் இந்த ஆண்டு வருடப்பிறப்பு என்று தலித் மக்கள் மண்டகப்படி செய்யக்கூடாது என்று மற்றொரு சமூகத்தைச் சேர்ந்த நபர்கள் கூறியுள்ளனர். மேலும் இந்த ஆண்டு நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் தலித் மக்கள் வசிக்கும் பகுதி வழியாக சுவாமி ஊர்வலம் செல்லக்கூடாது என்பதற்காக சுவாமி ஊர்வலத்தை நடைபெறாமல் தடுத்துவிட்டனர் என்று கூறி பொதுமக்கள் நமச்சிவாயபுரம் கடை வீதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தங்களுக்கு உண்டான உரிமை மறுக்கப்பட்டால் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட போவதாக அப்போது அவர்கள் தெரிவித்தனர். திட்டம் கொடுக்கறாங்க, அப்படி இல்லைன்னா கட்சி சின்னம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறாங்க. இந்த 200 ரூபா 300 ரூபா ஓட்டுக்கு கொடுக்கறத வாங்கி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, பெண்களுக்கான வேலை வாய்ப்பு எது குறித்து பாராளுமன்றத்தில் இது வரைக்கும் நம்ம ஆட்கள் பேசியிருக்காங்க. நீங்க ரெட்டலை உதயசூரியன் கை சின்னம் பார்த்து ஓட்டு போட்டீங்கன்னா இப்படித்தான். அது பாருங்க, நம்ம அனுபவிக்கிற கொடுமையை பாருங்க. காங்கிரஸ் கட்சி தான் காவிரியில தண்ணி தர மாட்டேன்னு கர்நாடகத்தில் சொல்றாங்க. அதே காங்கிரஸ் கட்சிக்கு இங்க வாக்கு செலுத்த ஒரு கூட்டம் தயாரா இருக்கிறோம்னா நம்மளை எப்படி பாக்குறாங்க? அதனால ஒரு தடவை சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. ஒரே ஒரு கிராமத்தை கூட இத்தனை ஆண்டு கால வர அரசியல் வரலாற்றுல குடிசைகளே இல்லாத பகுதியா மாத்தி காட்ட முடியலமா இவங்களால? அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு வாக்கு? ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. ஓட்டு பெட்டியில 5வது இடத்துல இருக்கு மைக் சின்னம். தெரு சாராய கடையை திறந்து வச்சு படிக்கிற பிள்ளையெல்லாம் குடிக்கிற பிள்ளையா மாத்தி வச்சுட்டாங்க. வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்க? மண் வளம் போச்சு, மலை வளம் போச்சு, கடல் வளம் போச்சு, நிலவளம் போச்சு, நீர் வளம் போச்சு, எல்லாம் போச்சு. அடுத்த தலைமுறை எங்க போய் நிக்க போகுதுன்னே தெரியல. மீண்டும் இவர்களுக்கு வாக்கு செலுத்துறோம். ஒரு முறை சிந்திச்சு சரியான பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்துங்க. நிலம் வளம் சார்ந்த உரிமை பேசக்கூடிய பிள்ளைகளுக்கு பண்ணுவேன்னு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. பின்னாடி கொடுத்துருக்கிறதுலாம் ரொம்ப அத்தியாவசியமா பல ஆண்டு கால போராட்டம் இது. இன்னும் நிறைவேற்றி தர முடியல. சீர்காழி மண்ணின் மகள் காவியம்மாள் வாக்காளர் எந்திரத்தில் 5வது இடத்தில் இடம்பெற்றுள்ளது. அன்பு உறவுகளே, 5வது பொத்தானை மைக்கு சின்னத்தில் அழுத்துமாறு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியாளரை உறுதி செய்வோம் என்று வந்து கொண்டிருக்கின்றார். காவியம்மாள் வந்து கொண்டிருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியுடைய நாம் தமிழ் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் காவியம்மாள் வந்து கொண்டிருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். சொன்ன வைக்காதீங்கன்னா சாப்பிட முடியாது.